வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். தயிர் நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவாக இருந்திருக்கலாம், அதில் நிறைய மருத்துவ நன்மைகளும் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம தயிரை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது நமக்கு தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ குறிப்பாக நம்ம தயிரை எப்போல்லாம் சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியம், அப்படி எந்தெந்த நேரங்களில் நம்ம சாப்பிடக்கூடாது, எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிட்றது ஆபத்து, எந்தெந்த உணவுப் பொருட்களோட எப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்றது நமக்கு நல்லது அப்படின்ற தயிரை பற்றின அனைத்து தகவல்களுமே விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி சாப்பிடக்கூடிய தயிர் தான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிடக்கூடாது. அப்படின்னா எந்த நேரத்தில் தயிர் சாப்பிடுவது நல்லதுன்னு கேட்டீங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் நம்ம வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும், எல்லா நாட்களுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக எப்போல்லாம் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சளி தொந்தரவுகளாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் அதிகமாகிடும். இல்லை இப்போ தான் நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும், ஆஸ்துமா பிரச்சனை வர ஆரம்பிக்கும், குறிப்பாக சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது. அதே போல் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. அதாவது நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தான் நம்ம தயிர் எடுத்துக்கணும். அதே போல் நம்ம வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால கவனத்தோட இருக்கணும். இப்போ ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. அது அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவே கிடையாது. வேணும்னா நம்ம தயிரோட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். சிறிது சர்க்கரை சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த சர்க்கரை நமக்கு உடனடியாக எனர்ஜி, ஆற்றலை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம தயிரை சூடுபடுத்தி எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் அது கூட கலந்து தாளிச்சு கடுகு அப்புறம் நம்ம கூட சேர்க்கக்கூடிய இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு டேஸ்ட்டாக சாப்பிடலாம் நினைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு சிலது கூட நமக்கு நன்மைகள் கொடுக்காது. அதனால் நீங்கள் வேணும்னா நீங்கள் அப்படியே தயிரை எடுத்துக்கோங்க. உரையை வச்சு தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உறைந்திருக்கக்கூடிய தயிர் தான் நமக்கு ஆரோக்கியம். வேணும்னா நீங்கள் தயிர் மண் சட்டியில் உரையை வச்சும் சாப்பிடலாம், அது இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் குடிக்கலாம், அது உங்களுக்கு தலைச்சூடு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு கியூர் பண்ணிடும். தொடர்ந்து தயிர் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. இது நம்மளுடைய ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். எனவே தினமும் தயிர் சாப்பிடுவதை நம்ம தவிர்க்கணும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒரே ஒரு வேளை மட்டுமே நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த ஒரு வேளையும் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியம். நம்ம தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். தயிரையும் வெங்காயத்தையும் நம்ம ஒன்றா இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. அதாவது வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலவை ரைதா அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஒருவேளை நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த பழக்கத்தை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது, அது நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அதனால தயிர் வெங்காயம் போன்ற இந்த கலவை நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு ஏற்படுத்தலாம், அதாவது தோல் அலர்ஜியை ஏற்படுத்திடும், உடல் அரிப்பு பிரச்சனை ஏற்படுத்தும், எக்ஸிமா போன்ற தோல் சார்ந்த குறைபாடுகளை ஏற்படுத்தும், சொரியாசிஸ் போன்ற தோல் சார்ந்த குறைபாடுகளும் நமது உடல் அதை ஏற்படுத்தினதை மறக்காதீங்க. அதனால வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிறது நமக்கு எப்போதுமே ஆபத்து தான். இப்போ நம்ம சின்ன சின்னதாக பீஸ் போட்டு மாம்பழத்தை கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அதை சாப்பிடக்கூடாது. அது டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க போவது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் சுவைக்காக சாப்பிட போய் பல விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரலாம். இது உங்களுடைய உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடும். அதாவது வெங்காயத்தை போலவே மாம்பழமும் உங்களுடைய உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும். தயிரோட நீங்கள் மாம்பழத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படும், தோல் சம்பந்தமான நோய்கள், உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதனால நீங்கள் தயிரோட மாம்பழத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக நீங்கள் மீனையும் தயிரையும் ஒன்றா சாப்பிடவே கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஸோ ஹை
ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்டு. இது வந்து மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை சார்ந்தது. அதே போல் மீனில் அதிக அளவு புரதம் இருக்குது. இது வந்து விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையும் அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை சைடு எஃபெக்டை வந்து ஏற்படுத்தும். தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீரண கோளாறு நமக்கு ஏற்படும். அந்த அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படும். வயிற்று உப்புசம், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் போன்ற நிறைய செரிமானம் சார்ந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். குடல் இயக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். குடல் இயக்கம் வந்து சீரற்ற நிலையில் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம மீனையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக தோல் சார்ந்த பிரச்சனைகளுமே அது நமக்கு ஏற்படுத்திடும். பால் மற்றும் தயிரை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதான். இப்போ வந்து பார்த்தோம்னா தயிர் வந்து நமக்கு எளிதில் வந்து செரிமானம் ஆகிடும். ஆனால் பால் வந்து செரிமானம் ஆகாது. பால் மற்றும் தயிர் வந்து மாடுகள் இருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை நம்ம சேர்த்து ஒரே டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். அப்படின்றதால பாலையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செஞ்சிடக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் நமக்கு பல பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு, பேதி போன்ற மோசமான நிலைக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் உளுத்தம்பருப்பையோ அல்லது உளுத்தம்பருப்பால் செஞ்சுருக்கக்கூடிய ஃபுட்டையோ நம்ம தயிரோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், இந்த ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த நெய் தரவப்பட்ட புரோட்டா, சால்னா, அது கூட சேர்த்து இன்னும் எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை வந்து சாப்பிட்ட உடனே நம்ம தயிரெல்லாம் எடுத்துக்கிறது அப்படின்றது நமக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். எண்ணெய் வந்து இருக்கக்கூடிய உணவுகளோட புரதம் வந்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த தயிரை சேர்த்து சாப்பிடும்போது அது நமக்கு செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மை விரைவில் சோர்வடையும் செஞ்சிடும். இதன் காரணமாக தான் ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம், இந்த லஸ்ஸி போன்ற பானங்கள்லாம் குடிக்கும்போது வெகு விரைவில் உறக்கம் நமக்கு வரதுக்கு காரணம் இதுதான். ஸோ உடல் வந்து தானாக வந்து சோர்வடைய ஆரம்பிச்சிடும். மூளை சோர்வு ஏற்படும். அந்த பால் ப்ராடக்ட்ஸும் குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எண்ணெய் பொருட்களும் செரிமானம் ஆகும்போது அது வரைக்குமே நம்ம மந்தமாக தான் செயல்படுவோம். அதனால் நீங்கள் ஆயில் ஃபுட்ஸோட தயிரை வந்து சேர்த்துக்காதீங்க. ஸோ நம்ம தயிரை சாப்பிடும்போது எந்தெந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கக்கூடாது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சூடான சாதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தயிர் போட்டு உப்பு கலந்து சாப்பிடவே கூடாது. தயிர் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதால இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மூச்சிரைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதனால நைட் டைம்லையும் தயிரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, தவிர்த்துக்கோங்க. நன்றாக புளித்திருக்கக்கூடிய தயிரை பித்த வாயு, வயிறு கோளாறு, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களாம் சாப்பிடக்கூடாது. இது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்திடலாம். இரவில் தொடர்ந்து தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த கொதிப்பு, ரத்த சோகை, தோல் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். தயிரோட வேணும்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்து பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸாக மாறும். முகம் பொலிவு கொண்டதாக மாறும். உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் எல்லாம் வந்து அழிக்கப்படும். அதனால் நீங்கள் தயிரை வந்து மண் சட்டியில் உரைய வச்சு சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உரைய வச்சக்கூடிய தயிர் நல்லது. மண் சட்டியில் உரைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அது மாதிரி குடிச்சிங்கன்னா தொண்டை எரிச்சல், குமட்டல், உடல் சூடு, களைப்பு, தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். எனவே தயிர் வந்து ஒரு நல்ல உணவுப் பொருள் தான். ஆனால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதோடைய தீமைகள் வந்து அதிகரிச்சுட்டே போகும். அதனால் தயிரை நீங்கள் நிறைய ஆரோக்கியமான முறையில் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.